சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்களுடைய படுக்கையிலே உங்களுடைய இதயத்தில் நீங்கள் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கோபப்பட வேண்டாம் என்று சொல்லலை, கோபம் கொண்டாலும் நீங்கள் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பிரசங்கனுடைய நீதிமொழி புஸ்தகத்திலெல்லாம் வாசிக்கும்போது, ஒரு பட்டணத்தையே நம்ம அடிக்கலாம், ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற கோபத்தை அடக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் கோபத்து நிமித்தமாகவே மனைவி கணவனுக்குள்ளாக இருக்கிற பிரிவினைகள் உண்டாகிறது. இந்த கோபத்தினாலே அநேகருக்கு விவாகரத்து நிலைமை கூட ஏற்பட்டு இருக்கிறது. அப்புறம் யோசிப்பாங்க, நான் இப்படி கோபமாக பேசியிருக்கக்கூடாது, இந்த கோபப்பட்டு இருக்கக்கூடாது என்று அதுக்கு பின்பு அவளை யோசிக்கிற சூழ்நிலை பார்க்கிறோம். ஆகவே இன்னொரு வசனம், நீங்கள் கோபப்படாதீர்கள், கோபம் கொண்டாலும் பாவம் செய்தார்கள், பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். கோபம் வந்தான்னா பிசாசு நமக்குள்ளே வந்துடுவான். அவன் என்னென்னமோ செய்துவிட்டு அவன் போட்டு போடுவான். அப்புறம் தான் நம்ம யோசிப்போம். ஆக உங்களுக்குள்ளாக கோபங்கள் வரும்போது பாவம் செய்வதற்கு இடம் கொடுக்காம, சத்துருக்கு இடம் கொடுக்காம என்ன செய்யணும்? எந்த நேரத்தில் கோபப்படக்கூடாது? கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது கோபம் கொள்ளாமலும் பாவம் செய்யாமலும் சத்துருக்கு இடம் கொடுக்காமலும் உங்கள் படுக்கையில் உங்களுடைய இதயத்தில் பேசி அமர்ந்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு ஆளும் சொல்கிறார். கோபம் அடங்கணுன்னா உங்கள் படுக்கையை போயிடுங்க, அல்லது தனிமையான ஒரு இடத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லது தேவ சமூகத்தில் வாங்க, உங்கள் இருதயத்தில் நீங்கள் பேசுங்க, பேசி அமர்ந்திருங்கள். ஏன்னா கோபம் எப்படின்னா, சூரியன் அஸ்தமிப்பது போல் நம்முடைய கோபம் உடனே தணிச்சிடும். அஸ்தமிப்பது என்றால் காலையில் உதித்து மாலையில் அல்ல, அப்படி ஆண்டு சொல்லலை. சூரியன் மறைவும் போது ஒரே செகண்டில் மறைவதை போல் நம்முடைய கோபங்கள் ஒரு ஜனம் மாத்திரம் மறைந்து போய், ஆண்டவரே இந்த கோபத்தின் ஆவி எரிச்சல் வேண்டாம்,